பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலை வேளையிலும் நம்ம அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக தேவனை ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ள இப்போது கூடியிருக்கோம். ஸோ ஒரு சில பாடல்கள் பாடி தேவனை ஆராதிப்போமா? சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். கரங்களை வச்சு பாடுவோமா? சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால்
சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இன்னும் சில நிமிடங்கள் நாம் கண்களை மூடி தேவனை ஆராதிப்போமா? சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ எதுவாக இருந்தாலும் நம் தேவன் நம்மை காக்க வல்லவர். நம்ம எங்கே போனாலும் சரி அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை காப்பார். அவர் நம்மை காண்கிற தேவனாகி இருக்கிறார். நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை பார்க்கலாம், நம்ம வெளியே போனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு ஆள் நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை பார்க்குறாருன்னா அவர் தேவன் தான். நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை பார்க்கலாம், ஆனால் ஒரு சில சிச்சுவேஷனில் தான் நம்மளை ஹெல்ப் பண்ண முடியும். எல்லா விஷயத்துலையும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சின்ன சின்ன விஷயத்தான் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் எல்லா விஷயத்திலும் நம்மளை காப்பாற்ற முடியும். ஆனால் தேவன், நம்முடைய தேவன் நமக்காக ரத்தம் சிந்திருக்கார். அவர் நம்மை காப்பாற்ற, அவர் தேவனாக இருந்தாலும் பரலோகத்தை விட்டு இந்த பூமியில் வந்து நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அவருக்கு நம்ம கூப்பிடுவோமா? அவர் இந்த சமூகத்தில் இந்த நேரத்தில் நம்ம அவரை நம்முடைய இடத்துல கூப்பிடலாமா? அவர் வந்தா எல்லாமே மாறும். அவர் நம்ம கிட்ட வந்தா நம்மளோட சூழ்நிலை எல்லாம் மாறும். கூப்பிடுவோமா? நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிரிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிர்நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம்
பலவீனம் சுகனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே இந்த கொஞ்ச நேரத்துலையும் ஆண்டவர் இயேசுப்பா நீர் எங்கள் மத்தியில் அசைவாடியதுக்காக நன்றி ஆண்டவர் இயேசுப்பா. நீர் இங்கே அசைவாடியதுக்காக கோடான கோடி நன்றி ஆண்டவர் இயேசுப்பா. நீங்கள் வந்ததுனால எங்கள் சூழ்நிலையெல்லாம் மாறப்போகுது ஆண்டவர் இயேசுப்பா. எங்களுடைய கவலைகள் எல்லாம் போக போகுது ஆண்டவர் இயேசுப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் வந்தீங்க என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவர் இயேசுப்பா. அந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுப்பா நீங்கள் எங்களுக்கு வந்திருக்கீங்க, அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஜெபத்தை நிறைவு செய்கிறோம் ஆண்டவர் இயேசுப்பா. மீதியுள்ள நேரத்தை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் இந்த காலையில் இந்த பிளாட்ஃபார்மில், அதுவும் யூடியூப் பிளாட்ஃபார்மில் இந்த 8 மினிட்ஸில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா லவ். லவ் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர சில காரியங்கள்னால் ஃபஸ்ட்டு டக் அப்படின்னு ஒரு பிளிங்க் ஆகிற காரியம் என்னென்னா டீனேஜில் வர்றதான ஒரு லவ். அது வந்து ஒரு அப்பியரன்ஸ் வைஸாக வர்ற ஒரு லவ் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு நம்ம பிப்ளிக்கல் வேஸில் பைபிள் வந்து சில இடங்களில் முக்கியத்துவமாக காட்டுற நிறையா விஷயங்களில் இந்த லவ் எங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது காட்ஸ் லவ் எப்போவுமே கடவுள் தான் நம்மளை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளை அனுபவிச்சார். அதுக்கு அதோடைய பிரதிபலன் தான் சிலுவையில் மறிச்சார். இது எல்லாமே நமக்கு தெரியும். அண்ட் செகண்ட் ஃபாதர்ஸ் லவ், நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளை வந்து லவ் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ், அந்த லவ் வந்து தான் பைபிள் நமக்கு சொல்லுது. தேர்ட் வந்து பிரதர்ஸ் லவ். இந்த பிரதர்ஸ் லவ்வை பற்றி பார்க்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம பார்க்குறவங்க, டெய்லி நம்ம மீட் பண்ணுறவங்க, அந்த சகோதரர் சகோதரிகளை பற்றி நம்ம பார்க்குறோம். ஃபோர்த் வந்து மேரேஜுக்குள்ளே இருக்கிறதான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப், அந்த அன்பின் பரிமாற்றத்தை பற்றி வந்து நம்ம பார்க்குறோம். இந்த 4 தான் பைபிள் முக்கியமாக சொல்லுது. இன்னொன்று லவ்வா இந்த மாதிரி தான் பார்த்துட்டு ஒருத்தர் லவ் பண்ணேன், என்னை மண்ணில் தட்டி உட்கார வச்சிட்டாங்க, அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்? பக்கத்து வீட்டில் லவ் பண்ணிங்களா? இதெல்லாம் கட் பண்ணுங்க அவரெல்லாம் தயவுசெய்து பேசவே விடாதீங்க. இதே மாதிரி தாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு நிமிஷம் அவன் கேட்ட கேள்வி வந்து காமெடியாக இருந்தாலும் சரி, ஆனால் அவன் கேட்ட விதம் காமெடியாக இருக்கலாம், ஆனால் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி தான். நீங்கள் லவ் அதர்ஸ்ன்றீங்க, யாரை லவ் பண்ணணும், எப்படி லவ் பண்ணணும், நீங்கள் இது வரைக்கும் பேச சொல்லியிருக்கீங்களா? ஓகே, லவ் அதர்ஸ் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இப்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஓகே, நல்ல கேள்வி ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் யுவர் செல்ஃப். அண்ட் ரெண்டாவது வந்து யாரை நம்ம லவ் பண்ணுறோம், யாரை லவ் பண்ணுறோன்னு கேட்டால் பர்டிகுலராக பர்சனை வந்து லவ் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பைபிள் சொல்லி கொடுக்குறதுபடி எல்லாரிடமும் நம்ம வந்து அன்பை கூறணும், எல்லாரிடமும் அந்த லவ்வை கொடுக்கணும். அப்போ எல்லாரிடமும் லவ் கொடுத்தனா ஹர்ட் ஆயிடுவோமே, நிறைய விஷயங்கள் அடி வாங்கிடுமேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உங்களால் எவ்வளோ லவ் பண்ண முடியுமோ, அதாவது அன்பை பரிமாறிக்கொள்ள முடியுமோ அவ்வளோத்துக்கு அன்பை பரிமாறிக்கொள்ள முடியும். அதை அந்தளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட், உங்களால் எவ்வளோ எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போய் அந்த அன்பை கொடுக்க முடியுமோ அந்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். செகண்ட் கொஸ்டினுக்காக வரேன். எப்படி லவ் பண்ணுறது? அப்போது வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நான் வந்து பேசணும். தட் மேபி இங்கிலீஷ், தமிழாக இருக்கலாம், இல்லை ஹிந்தியாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் புரியுமோ அதைப்படி நான் வந்து அதை வந்து கன்வே பண்ணணும். இல்லை அப்படின்னா நான் பேசுகிறது உங்களுக்கு புரியாது, நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா எனக்கு தெரியாது. இதே மாதிரி தான் அன்புலையும் லவ்வையும் ஒரு லாங்குவேஜ் மூலயமா வெளிப்படுத்தணும். அப்போ அதுக்கு என்ன லாங்குவேஜ் புதுசாக கற்றுக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. லவ் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 காரியங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த 5 விஷயத்தில் ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி டைம். குவாலிட்டி டைம்னா என்ன? குவாலிட்டி டைம் என்ன இருக்கும்? குவாலிட்டி டைம்னா ஒருத்தரோடு செலவுப்படுகிற ஒரு நல்ல ஒரு நேரம், குவாலிட்டியான ஒரு டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த ஒரு விஷயந்தான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல். எப்படி அப்படின்னா, ஒருத்தர் கூட பேச விரும்புகிறோம். இப்போ ஒரு நபர் வந்து நம்மகிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பேசும்போது நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். அவர் என்ன பேசிகிட்டே இருக்காருன்னா அவருக்கு வந்து அன்பு வெளிப்படுமா இல்லை எரிச்சல் ஆவாரா? கண்டிப்பாக எரிச்சல் தான் வரும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் என்னென்னா பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்க, இதுதான் என்னுடைய தாட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு அவர் என் கூட பேசணும்னு இன்டென்ஷனில் வரும்போது நான் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அவரோட செலவு பண்ணணும். எதை செலவு பண்ணணும்? டைமை செலவு பண்ணணும். அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவரை புரிஞ்சுக்கிட்டு சரி அவர் என்ன சொல்ல வராருன்னு லிசன் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நம்பர் 2, வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் சொல்கிறோம். வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் என்ன? ஒருத்தங்களை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸாக இருக்கலாம். நம்ம வந்து சின்ன சின்ன விஷயம் தான் சொல்லியிருப்போம். இன்றைக்கி நீங்கள் வந்து இதை நல்லா பண்ணிங்கன்னு ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லியிருப்போம். ஆனால் அது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு காரியமாக இருக்கலாம். அவங்கள வந்து அதை வந்து பெரிய விதமாக ஒரு பூஸ்டப் பண்ணலாம். அதுதான் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு அது வந்து பூஸ்டப் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி அந்த நீங்கள் ஓகே நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறதே அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க கூட இருக்கிறீங்க அப்படின்றத அவங்களுக்கு வந்து எப்போவுமே உணர்த்திக்கிட்டே இருக்கும். 3வது காரியம் வந்து ஃபிசிக்கல் டச். ஃபிசிக்கல் டச்னோடனே தப்பான ஃபிசிக்கல் டச்சை பற்றி இங்கே பேசலை. இப்போ யோசிக்கும் போது திடீர்னு ஒருத்தர் மூட் அவுட்டாக இருக்கிறாரு, ரொம்ப சோகமாக இருக்கிறாரு. காலையில் நீங்கள் அவங்கள வந்து பார்க்குறீங்க, அவர் பக்கத்தில் போய் நின்றுட்டு நீங்கள் அவர் மேலே கை போட்டு என்ன ஆச்சு பிரதர், என்ன ஆச்சு சிஸ்டர், இல்லை என்ன தான் ஆச்சு உங்களுக்கு, ஏன் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே அது என்ன அவங்களுக்கு முதல்ல தோணுன்னா, ஓகே நம்ம கூட இவங்க இருக்கிறாங்க, நம்மளுடைய சோகத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருக்கிறாங்க. அந்த டச் இருக்குல்ல, அது ஒரு நல்ல விதமான ஒரு டச், ஒரு நல்ல ஒரு சென்ஸில் உள்ள டச், குட் டச்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டச் இருக்கணும் அதில். அது வந்து உங்களுடைய அன்பை அவங்கள வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபிசிக்கல் டச். அவங்க வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணலாம், இல்லை ஷோல்டரில் தட்டி கொடுக்கலாம். உன் கூட நான் இருக்கிறேன் எந்த சிச்சுவேஷன்னாலும் அதை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு டச்சாக இருக்கும். 4th திங் வந்து ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். ஆக்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது, சர்வீஸ்னால் என்னென்னா சேவை மனப்பான்மை. சில நேரங்களில் பிரச்சனை இருக்கலாம் சிலருக்கு, சிலர் வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு காரியம் வந்து அவங்களுக்கு நீடியாக இருப்பாங்க, தேவையாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு லெக்சர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது தேவைப்படாது. அந்த நேரத்தில் போயிட்டு வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு தேவை இருக்காது. அவங்களுக்கு தேவை அந்த இடத்துல சர்வீஸ், அவங்களுக்கு தேவை வந்துட்டு ஒரு ஹெல்ப். அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே இருந்து அவங்க கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு நபராக இருக்கிறீங்க அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். இதுதான் நீங்கள் வந்து 4th ஸ்டெப், அதில் லவ் லாங்குவேஜோட 4th ஸ்டெப். 5th வந்து நார்மலாக நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பண்ணுவோம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களாம் இந்த 5வது ஸ்டெப் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா கிஃப்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு நபருக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். உங்களுடைய அன்பை எப்படி வெளிக்காட்டுறீங்கன்னா, 5வதாக ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுக்குறீங்க. அது வந்து உங்களுக்கு சின்ன பொருளாக இருக்கலாம், அது வந்து சின்ன மணியாக இருக்கலாம், நீங்கள் அஃபோர்ட் பண்ணுறதுலேயே கம்மியான ப்ரைஸாக தான் இருக்கலாம். ஆனால் அது அவங்களுக்கு ஓகே இது இவங்க கொடுத்தது. நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, சம்திங் ரொம்ப கம்மியான ரேஞ்சிலே இருக்கலாமே அது, ஆனால் இவங்க எனக்கு எடுத்து கொடுத்தாங்க,
நிறைய நேரங்களில் பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு ஒரு கிஃப்ட் கொடுப்போம். இந்த பர்த்டேக்கு எனக்கு விஷ் பண்ணி எனக்கு gift வந்தது. அது வந்து சாகிற வரைக்கும் சில நேரங்கள்லாம் நிறைய பேர் மனசுலேயே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 5 விஷயம் லவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் கேட்டிங்கல்ல, லவ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, அதாவது அன்பு கூறுங்கள்னு சொல்கிறீங்க, லவ் அதர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, லவ் யுவர் செல்ஃப்னு சொல்கிறீங்க. ஆனால் எப்படின்னு சொல்ல மாட்டீங்கன்னா இந்த 5 வழி தான். மொதல் காரியம் என்ன சொன்னேன்னா குவாலிட்டி டைம், ரெண்டாவது காரியம் என்ன சொன்னேன்னா வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், மூணாவது என்ன சொன்னேன் ஃபிசிக்கல் டச், நாலாவது ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், அஞ்சாவது கிஃப்ட். இந்த 5 காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் கூட ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் கூட வந்துட்டு பழகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க எதை விருப்பப்படுறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிக்கும். சிலருக்கு வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும்தான் பிடிக்கும், சிலருக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் டச்னா பிடிக்கும், கை கொடுத்து நான் இருக்கேன் அவங்க கூட அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டேஜ் தான் பிடிக்கும். சில பேருக்கு வந்து சர்வீஸ், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு கிஃப்ட் கொடுத்தா வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சிலர் யாருக்கு எது பிடிக்குன்றத நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட இந்த லவ் லாங்குவேஜில் நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் ப்ரொலாங் ஆகும். பைபிளில் சொல்லியிருக்க மாதிரி லவ் அதர்ஸ், அதுக்கு முன்னாடி லவ் மை செல்ஃப். ஏன்னா லவ் அதர்ஸ் கண்டிப்பாக அவங்கள பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறோம், நமக்கும் இந்த 5 விஷயமும் தேவை. செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவை, செல்ஃப் லவ் தேவை. ஸோ இந்த 5 விஷயத்தையும் உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணிக்கிறீங்க, எப்படி நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க அதை யோசிங்க. ரொம்ப லோன்லியாக இருக்கிற ஃபீல் பண்ணுற டைமில் இதை கொஞ்சம் யோசித்து பார்த்து நீங்கள் பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 5 விஷயத்தை மறந்துடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், குவாலிட்டி டைம், வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், ஃபிசிக்கல் டச், ஆக்ட் ஆஃப் சர்வீஸ், கிஃப்ட். இந்த 5 விஷயத்தை மறந்துடாதீங்க. இது வந்து உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்னொரு 8 மினிட்ஸில் இதே மாதிரி இன்னொரு பிரயோஜனமான காரியத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செப்டம்பர் மாதத்தின் கடைசி வாரத்திலும் கூட உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மந்தோட தீம் கிங்டம் அண்ட் இட்ஸ் ரூல்ஸ், ராஜ்யமும் அதன் சட்டங்களும் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம இந்த மாதம் முழுவதும் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்ம எந்த வசனத்தை மையமாக வைத்து தியானிக்கிறோம் என்றால் Matthew chapter 22 verse 37 to 40. Jesus replied, "Love the Lord your God with all your heart and with all your soul and with all your mind. This is the first and greatest commandment. And the second is like it, love your neighbor as yourself. All the law and the prophets hang on these 2 commandments." இந்த 2 கமாண்ட்மெண்ட்ஸை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடில் நம்ம கொடுப்பதை பார்க்கிறோம். லவ் த லார்ட், தேவனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும், அதுதான் முதலாவது கற்பனை, த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். எப்படி அன்பு கூற வேண்டும் என்று சொல்லும் பொழுது வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் சோல், வித் ஆல் யுவர் மைண்ட். அது என்ன என்று எப்படி நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்து பார்க்கும் பொழுது லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப், மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். எதை பொறுத்து? நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுவதை பொறுத்து என்று சொல்லும் பொழுது நம்மிடத்தில் நாம் எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதை குறித்து அடுத்த வாரத்தில் கூட பார்த்துருந்தோம். இன்றைக்கு இந்த கடைசி வாரத்தில் கூட பார்க்கும் பொழுது லவ் யுவர் நெய்பர், அதுதான் தேவன் கொடுக்குற 2வது கற்பனை. அதில் ஆடாகி வர்றது தான் லவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது மறைமுகமாக நமக்கு இருக்கிறது. ஸோ லவ் யுவர் நெய்பர்ஸ், எப்படி நம்ம கூட இருக்கிற மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவது என்பதை குறித்து தான் இன்றைய காலை நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் உங்களோட கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். லவ் யுவர் நெய்பர் அப்படிங்கிறது இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, பைபிளில் 8 முறை லவ் யுவர் நெய்பர்ஸ் ஆஸ் யுவர் செல்ஃப், மற்றவர்களிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் சும்மா சொல்லலை, இட் இஸ் அ கமாண்ட்மெண்ட். தேவன் ஒரு கற்பனையாக, ஒரு கட்டளையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுவது நம்முடைய லைஃப்பில் மிக முக்கியமான ஒன்றோ, இன்றியமையாத ஒன்றோ, அதே போல் மற்றவரிடத்தில் நாம் அன்பு கூறுவதும் மிக மிக முக்கியமான இன்றியமையாத ஒன்று. அதனால தான் ஆண்டவர் அதை நமக்கு ஒரு கட்டளையாக கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஜேம்ஸில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஜேம்ஸ் 2:8 வாசிக்கிறேன். இஃப் யூ ரியலி கீப் த ராயல் லா ஃபவுண்ட் இன் ஸ்கிரிப்சர், லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப், யூ ஆர் டூயிங் ரைட். ஸோ இதை ஜேம்ஸ் என்ன சொல்கிறாரு? ராயல் லா, இஃப் யூ லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத ராயல் லா அப்படின்னு சொல்கிறார். மற்ற இடத்தில் நாம் அன்பு கூட ரொம்ப வெளியேறப்பெற்ற உயர்ந்த ஒரு காரியம் சொல்லி சொல்கிறார்.
ஸோ மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட நிறைய நேரத்தில் நம்மளால் அதை பண்ணுறதுக்கு நம்ம தவறி போயிடும். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறோம், எஸ் நம்மிடத்தில் அன்பு கூறுறோம், உண்மைதான். ஆனால் மற்ற எல்லாரிடத்திலும் நம்மால் நம்மை நேசிப்பது போல நேசிக்க முடிகிறதா என்று கேட்டால் நிறைய நேரத்தில் அதுக்கான பதில் அதை நம்ம தவறி போகிறோம் என்பது தான் உண்மை. ஸோ அதை ஏன் தவறுறோம் சொல்லும் பொழுது ஒரு சில பேசிக்கான காரியங்களை நம்ம சரியான ஃபவுண்டேஷன் இல்லாததுனால நம்மளால் எல்லார் இடத்துலையும் அந்த லவ், அந்த அன்பை சரியாக நம்மளால் கொடுக்க முடியாமல் போயிடுது. ஸோ முதலாவது என்ன சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, வேர் இட் ஸ்டார்ட்ஸ் ஆர் ஹவு இட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நம்ம மற்றவரிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு முன்பதாக நாம் அன்பை பெற வேண்டும். யார் இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஃப்ரம் காட். தேவன் நமக்கு கொடுத்த அன்பை முதலாவது நாம் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது, அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் நம்மளால் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்த முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ, ரிசீவ் காட்ஸ் லவ். தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்க. அதை தான் 1 John பார்க்குறோம். 1 John 4:10, this is love, not that we loved God, but that he loved us and sent his son as an atoning sacrifice for our sin. ஸோ நாம் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை, he loved us. தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அதனால் என்ன பண்ணாராம், அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். God so loved us, we also ought to love one another. அடுத்த வசனம் சொல்லுது, 16 வசனம். ஸோ தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இதில் என்ன நமக்கு மறைமுகமாக இருக்கிறது என்றால், நீங்கள் தேவனிடத்தில் அன்பை பெற்று கொண்டீர்கள், ஸோ நீங்கள் மற்றவர்களுக்கு அன்பை கொடுங்கள். ஸோ வித்தவுட் ரிசீவிங் we cannot give love. ஸோ முதலாவது தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிறோமா? do we have or do we receive God's love each and every day? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பை நாம் ருசித்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்மை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஒருவேளை அதில் நமக்கு தவறு இருந்தோம் அப்படின்னா, அந்த அன்கண்டிஷனல் லவ், அந்த டீப் சென்ஸ் ஆஃப் லவ், காட்ஸ் ஃபாதர்லி லவ், அதை நம்ம பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்மால் கண்டிப்பாக மற்றவர்களிடத்தில் அந்த அன்பை நம்ம கொடுக்க முடியாது. ஏன் என்றால் உண்மையான அன்பு என்ன, அந்த அன்கண்டிஷனல் லவ்னா என்னங்கிறதே நமக்கு தெரியாமல், அதை ருசி பார்க்காமல் நம்மால் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. முதலாவது we need to receive that love. அடுத்ததாக பார்க்கும்பொழுது ரெண்டாவது என்ன சொல்ல வர அப்படின்னா, லவ் யுவர் செல்ஃப். ஸோ ஃபர்ஸ்ட் we need to receive that love, then we need to love ourselves. ஏன் அப்படின்னா அந்த கமாண்ட்மெண்ட்டே அப்படி தான் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப். உங்கள் மற்றவர்களிடத்தில் நீங்கள் என்ன பண்ணணுமா, அன்பு கூற வேண்டும் வித் அ மெஷரிங் ராட். என்ன அப்படின்னா, ஆஸ் யுவர் செல்ஃப். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறதுனா அந்த லெவல் தான் யூ கேன் லவ் அதர்ஸ். அதான் நம்ம ரெண்டாவது வாரத்தில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம், எப்படி நம்மிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் என்று. அந்த ஒரு கோட் கூட சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. த வே we treat others is based on the way we treat ourselves. நாம் மற்றவர்களிடத்தில் எப்படி அவர்கள் நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நாம் நம்மை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்கிறது. எப்போதுமே நான் மற்றவர்களிடத்தில் கோபப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்றால், எப்பொழுதுமே மற்றவர்களிடத்தில் நான் விழுந்து கொண்டு இருக்கிறேன், எரிஞ்சு பேசுகிறேன் அப்படின்னா, ஐ ஆம் ஹேட்டிங் மை செல்ஃப். நான் என்னை எனக்கு பிடிக்கல. ஸோ அதோட ரெஃப்ளெக்ஷன் தான் ஐ வில் ஸ்டார்ட் ஹேட் அதர்ஸ் as well. ஸோ ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு முன்பதாக நம்மிடத்தில் நாம் அன்பு செலுத்த வேண்டும். முதலாவது தேவனுடைய அன்பை சரியான விதத்தில் பெற வேண்டும். இரண்டாவது நம்மை நாம் அன்பு செலுத்த வேண்டும். we need to accept ourselves. நம்மை நாம தேவன் நம்ம எப்படி படைத்திருக்கிறாரோ அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணணும். பி பாசிட்டிவ். எல்லா நேரத்திலும் நம்மை குறித்ததான ஒரு சரியான மனப்பான்மை, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் டு அவர் செல்ஃப் அது நமக்கு இருக்கணும். அடுத்து செல்ஃப் கேர். நான் என்னை எப்படி பார்க்குறேன், என்னோடய ஃபிசிக்கலாக எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை செய்கிறேன்னா, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்வதற்கான ஒரு சின்ன டைம் என்னோடய டேயில் இருக்குதா, ஸ்பிரிச்சுவலாக எனக்கு என்ன தேவை, ஃபிசிக்கலாக எனக்கு என்ன தேவை, எமோஷ்னலாக எனக்கு என்ன தேவை, இந்த மாதிரி எனக்கான பர்சனல் நீட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். நிறைய நேரத்தில் சுயத்தை வெறுத்துன்னு சொல்லி நமக்காக டைமே எடுக்கக்கூடாதுன்னு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்துருக்கலாம். பட் we need to love ourselves. ஏனென்றால் God loved us. தேவன் நம்மிடத்தில் அன்பு செலுத்தியிருக்கிறார் என்றால் நாமும் நம்மிடத்தில் அன்பு செலுத்துவது அதிக நிச்சயம், அதிக தேவையும் கூட. ஸோ இது ரெண்டும் நம்ம லைஃப்பில் கரெக்டாக நடக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் தேவனுடைய அன்பை சரியான விதத்தில் பெற்றிருக்கிறோம், இந்த அன்கண்டிஷனல் லவ்வை.
இரண்டாவது, நம்மிடத்தில் நாம் சரியான விதத்தில் அன்பு கூர்ந்து கொண்டு இருக்கிறோம். இது 2 கரெக்டாக நடக்கும் பொழுது, மூணாவதாக ஆட்டோமேட்டிக்காக we can love others. மற்றவர்களிடத்தில் நம்ம என்ன பண்ண முடியுமா? அன்பு கூற முடியும். மற்றவர்களிடத்தில் அன்பு கூறு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி அன்பு கூறலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Romans chapter 12 verse 16. Live in harmony with one another. Do not be proud, but be willing to associate with people of low position. Do not be conceited. ஸோ இந்த வசனத்தை நம்ம இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கும் போது லிவ் ஃப்ரெண்ட்லி வித் ஒன் அனதர், மற்றவர்களிடத்தில் ஒரு ஃப்ரெண்டை போல் நம்ம எல்லாரையும் என்ன பண்ணணுமா? அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமரில் பவுல் சொல்கிறார். ஸோ பி ஃப்ரெண்ட்லி. ஒரு நண்பன்னா எப்படி இருப்பாங்க? உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னா அவரை பற்றி எல்லா காரியமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அட்லீஸ்ட் வி டு நோ தம் இண்டிவிஜுவலி. ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரா, அவரை பற்றி பர்சனலாக அவரோட லைஃப் எப்படி இருக்குது, அவர் யார், அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அவங்கள பற்றி தானே ஒரு இண்டிவிஜுவலாக அவங்கள பற்றி நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவங்கள பர்சனலாக தெரிந்து வைத்திருக்கும் பொழுது மட்டும்தான் வாட் தே நீட், அவங்க லைஃப் எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவை, எமோஷனல் அவங்களுக்கு தான் தேவை இருக்குதா, ஃபிசிக்கலாக அவங்களுக்கு தான் தேவை இருக்குதா, இந்த மாதிரி வாட் தே நீட் அப்படிங்கிறத அப்போ தான் நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும். we need to know them personally. நிறைய நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவோம், 10 பேரோட எப்போதுமே இருப்போம். ஆனால் அவங்கள குறித்து கேட்டோம் அப்படின்னா அவங்க பேரை தவிர வேறு எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ டேக் டைம் டு நோ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்க நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறானே நிறைய நேரத்தில் நமக்கு தெரியறதில்ல. ஸோ we need to know them. அவங்க யார், அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் பொழுது we can know what they need அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது தான் we can serve them. அவங்களுக்கு என்ன தேவை என்பதே தெரியாமல் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே நம்மளால் செய்ய முடியாது. நிறைய நேரத்தில் வெளியே பார்க்கும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது போல தான் இருக்கும். பட் பர்சனலாக அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது அவங்களை குறித்து இன்னும் தெரியும் போது தான் வாட் தே நீட், எமோஷ்னலாக அவங்க எவ்வளோ பிரேக் ஆகிருக்கிறாங்க, ஃபிசிக்கலாக அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கிறதா, அவங்களுக்கு சிக்காக இருக்கிறாங்களா, வேறு ஏதாவது ஃபினான்ஷியலாக தேவைப்படுதா, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக அவங்களுக்கு எதாவது தேவைப்படுதா, தேவனை குறித்ததான வார்த்தை, சோஷியலாக அவங்களுக்கு தான் தேவைப்படுது. இந்த மாதிரி அவங்களோட தேவை எப்படி இருக்குது, என்ன தேவையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம அவங்களோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது, அவங்களோட கூட பேசும் பொழுது தான் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய நேரத்தில் அவங்க கூட நீங்கள் இருந்து பேசுகிறதே ஒரு பெரிய லவ் தான். வேறு யாருமே அவங்கள்ட்ட பேச இல்லாமல் இருப்பாங்க. ஜஸ்ட் கோ அண்ட் சிட் அண்ட் லிசன். அவங்க கூட இருந்து லிசன் பண்ணுங்கள். தட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் மெனி பீப்புள்ஸ். நான் பேசுகிறத கேட்குறதுக்கே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தவித்து கொண்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் பி தேர் அண்ட் லிசன் டு தம். நண்பர்கள் இருக்கிறாங்களா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இட்ஸ் ஓகே. ஒரு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ்டையாவது அவங்கள பற்றி இன் அண்ட் அவுட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உங்களை குறித்து மற்றவங்களுக்கு தெரிந்திருக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத குறித்தான காரியங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கள பற்றி நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் நம்ம மற்றவர்கிட்ட என்ன பண்ணுறோம், அன்பு செலுத்துறது. அப்படி அடுத்ததாக சொல்லும் பொழுது we can encourage them, we can appreciate them. அவங்க ஏதோ நல்லா பண்ணுறாங்களா, எஸ், appreciate them for their good works. ஏதோ நல்லா பண்ணுறாங்களா, ஒரு ட்ராயிங் நல்லா வரைகிறாங்களா, படிக்கிறது நல்லா படிக்கிறாங்களா, ஏதோ ஒரு நல்லா விளையாடுறாங்களா, வாட் எவர் இட் மேபி, ஒரு சின்ன விஷயம் நல்லா இருக்குது, ஓகே, அவங்க ட்ரெஸ் நல்லா இருக்குதா, அப்ரிஷியேட் them. வித்தவுட் லவ் we cannot appreciate people. அன்பு இல்லை அப்படின்னா நமக்கு அப்ரிஷியேட் பண்ண வரவே வராது. அன்பு நமக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் we can appreciate them. ஸோ என்கரேஜ் them. அவங்களுக்கு ஏதோ ஒரு இதில் இருக்கிறாங்களா, என்கரேஜ் them. எஸ், we can do it அப்படின்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். வேத வசனத்தை அவங்களுக்கு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள். காட் இஸ் ஆல்வேஸ் வித் யூன்னு சொல்லுங்கள். ஸோ ஏதோ ஒரு வார்த்தை எனக்கு ஆதரவாக சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் தான் அவங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் பி வித் them. அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு. ஸோ ஃபைனலாக சொல்லும் பொழுது சர்வ் them. ஸோ அவங்களோட தேவை நமக்கு தெரியுது, அதை என்ன பண்ணணுமா, ஹெல்ப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜான் 3:17-18 வாசிக்கிறோம். If anyone has a material possession and sees a brother or sister in need but has no pity on them, how can the love of God in that person? Dear children, let us not love with words or speech but with action and in truth. ஸோ அவங்க கூட பேசுகிறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவங்களுடைய தேவைகளை தெரிந்து கொள்கிறோம், அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறோம், எல்லாம் உண்மை தான், அது எல்லாம் தேவை தான். அதோடு நம்மளுடைய உதவி அவங்க மேலே இருக்க அன்பு நின்று விடக்கூடாது. ஷோ யுவர் லவ் இன் ஆக்ஷன். அவங்களுக்கு என்ன தேவை, உங்களால் என்ன முடியுதோ அந்த ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு ஒன்று தேவைப்படுது, உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, ட்ரை யுவர் பெஸ்ட் டு ஹெல்ப் them.
வாட் எவர் இட் மேபி. நான் எதையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. உங்களால் என்ன முடியுதோ, தேவன் உங்கள் கண்ணுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி காட்டுறாரோ அதுக்காக அவங்களுக்கு முடிஞ்ச வரை ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படி எதுவுமே பண்ண முடியலையா, ப்ரே ஃபார் தம். தேவன் அதை சந்திப்பார். ஸோ அதை நீங்கள் நேரடியாக காட்டணுங்கிற அவசியம் இல்லை. இன் யுவர் பர்சனல் டைம் ப்ரே ஃபார் தம். அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணுங்கள். த்ரூ தேட் ஏழைகளுக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஏதோ உங்களுக்கு ஒரு சில பீப்புளோட நீட்ஸ் உங்களுக்கு தெரியுதா, முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். சின்ன ஹெல்ப்போ பெரிய ஹெல்ப்போ, இட்ஸ் அப் டு யூ. இது எல்லாம் நம்மளுடைய லைஃப்பில் கரெக்டாக பண்ணும்பொழுது we can truly love the other person, know them first of all and encourage them, appreciate them, serve them. அவங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்யுங்க. இதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்மிடத்தில் நாம் எப்படி அன்பு கூறுறோமோ அதே போல் மற்றவரிடத்திலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், அன்பு கூற முடியும். ஃபைனலாக எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்து யார், நற்செய்தினா என்ன, இயேசு கிறிஸ்து யார் படிங்கிறத அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக காட்டுங்க. முடிஞ்சால் ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க இன்ட்ரெஸ்டாக இருந்தால். ஸோ எல்லாவற்றையும் காட்டிலும் மிகப்பெரிய ஒரு அன்பு நீங்கள் அவங்களுக்கு காட்டுறீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அவங்களுக்கு காட்டுறது தான் உண்மையான வழி. நித்திய ஜீவனுக்கான வழி அவங்களுக்கு நீங்கள் காட்டுறீங்கன்னா அதை விட ஒரு பெரிய அன்பு, அதோடய ஒரு பெரிய கிஃப்ட் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கவே முடியாது. என்கரேஜ் தம். மேபி அவங்களுக்கு வந்து சர்ச்சுக்கு கூட்டு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்காது. இட்ஸ் ஓகே, லெட் தம் என்கரேஜ் தம் டு அட்டன் இன் ஆன்லைன். ஜூமில் நமக்கு சர்வீஸ் நடக்குது, அவங்கள ஜூமில் அட்டன் பண்ண நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூ கேன் ஷோ யுவர் லவ் இன் plenty ஆஃப் ways. நான் ஒரு சில காரியங்களை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் we need to receive God's love, we need to accept ourselves, love ourselves, and then finally we can love others. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த காரியங்களை மனதில் கொண்டவர்களாய் மற்றவரிடத்தில் சரியான விதத்தில் அன்பு கூற தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த யூத் சர்வீஸ்லேயும் கூட உண்மை ஆராதிக்க, பாட, ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள, உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்க என் தேவன் அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்ட வசனத்திற்காக நன்றி. உங்களுடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள, இந்த அன்கண்டிஷனல் லவ்வை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்த உதவி செய்யுங்க. அதை எல்லாவற்றிற்கும் மேலாக மற்றவர்களிடத்தில் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃபேமிலி, எங்களுக்கு கொடுத்துருக்கிற சர்ச், இந்த மாதிரி நாங்கள் சுற்றி இருக்கிற எல்லா இடத்திலும் உங்களுடைய அன்பை நாங்கள் பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அவங்களுடைய தேவைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது எங்களால் முடிந்த உதவி அவர்களுக்கு செய்ய, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண, அவங்கள என்கரேஜ் பண்ண, அவங்கள அப்ரிஷியேட் பண்ண, உங்களுடைய அன்பை அவர்களுக்கு காட்ட, நீர் யார் என்பதை அவர்களுக்கு அறிவிக்கிற ஒருவராக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படியே செய்யப்படுற எல்லா தயவுக்காக நமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றையும் கடத்தில் கொடுக்குறோம், நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.